அவங்க என்கிட்ட பேசுறதுக்கு நீயே இவ்வளவு டென்ஷன் ஆகுற? இல்ல, என்னோட ப்ரொஃபஷன்ல ஆஸ் அ நர்ஸா ஒரு டாக்டர் கிட்ட ஒரு பேஷண்ட் இப்படி தப்பா பேசுறத நான் அனுமதிக்க கூடாதுன்னு எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. குட். அது மட்டும் இல்லாம எனக்கு பர்சனலா நீங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா கனெக்ட் ஆயிட்டீங்க. அதனால வேற யாராவது உங்களை தப்பா பேசினா எனக்கு கோவம் வரதானே செய்யும். தேங்க்ஸ் கண்மணி ஃபார் ப்ரொடெக்டிங் மீ. இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ்? எனக்கு ஏதாவது ஒண்ணுனா நீங்க வந்து நிக்க மாட்டீங்களா? கண்டிப்பா கண்மணி, நான் வராம வேற யாரு வருவா? எனக்கும் வெளியே பெருசா வேற ஃப்ரெண்டு கிடையாது கார்த்திக். நீங்க தான் எனக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஓ சூப்பர். சரி வா, நம்ம கேண்டீன்ல போய் உட்காந்துட்டே பேசலாம். போலாம். டேய், வர புதன்கிழமை என் சித்தப்பா பொண்ணுக்கு கல்யாணம்னு சொன்னேன்ல, மண்டபம் சாப்பாடு எல்லாமே பக்காவா அரேஞ்ச் பண்ணிட்டாங்கடா. ஆனா அந்த போட்டோக்கு மட்டும்தான்டா யாருக்கு சொல்றதுன்னு தெரியல. நல்ல ஒரு போட்டோகிராஃபி எடுக்கிறவங்களா பார்த்து யாராவது இருந்தாங்கன்னா சொல்ல. எனக்கு ஒருத்தர் தெரியும் அனு, நான் அவர்கிட்டயே சொல்லிடுறேன். சரி ஓகேடா. அப்புறம் அனு, கல்யாணம் உங்க சித்தப்பா பொண்ணுக்கு தானே? நீங்க ஒன்னும் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கலையே? இல்ல மூஞ்சியெல்லாம் பல பல பலன்னு இருக்கே, அதான் கேட்டேன். போச்சு, கண்ணு வச்சிட்டியா? இனிமே பாரு, மூஞ்சில பிம்பிள் ஆக்னேன்னு எல்லாமே வரப்போகுது. ஆத்தாடி ஆத்தா, நாங்க கண்ணு வைக்கலனா மட்டும் அங்க ஒண்ணுமே வராது பாருங்க. சரி, கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. எப்படி இப்படி விளக்கி வச்ச வெள்ளிக்கோட மாதிரி இப்படி பல பலன்னு மின்றீங்க? சின்னவாண்டு, குளிக்கும் போது சோப்பு போடாம குளியல் பவுடர் போட்டு குளிச்சாலே போதும், நல்ல உடம்பு மேனி எல்லாம் பல பலன்னு இருக்கும். அப்ப நீ சின்ன வயசுல இருந்து எனக்கு கூட குடிக்காம நீ குளியல் பவுடர் போட்டு தனியா குளிச்சதுனாலதான் இப்படி நீ பல பலன்னு மின்னிட்டு இருக்க. நம்ம ரெண்டு பேரும் வெளியே போனா யாருமே அக்கா தம்பின்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. அந்த அளவுக்கு நீ கலர் ஆயிட்ட. இல்லே, நீ இந்த வேகாத வெயில்ல போய் தெரு தெருவா பொறுக்கிட்டு அலைஞ்ச, அதனால இப்படி ஆயிட்ட. பொறுக்கிட்டு இருந்தியாண்டா நீ? அது ஒண்ணும் இல்ல சின்னவாண்டு, இந்த கல்யாணம் வேற வருதே, சரி நம்ம ஃபேஸ கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலாமேன்னு ஒரு சின்ன ஃபேஸ் பேக் மட்டும் ஃபாலோ பண்ணேன். அது என்னன்னு சொல்றேன் கேட்டுக்கோ. கடலை மாவு, பீட்ரூட்டு, பால், இது மூணு தான். கடலை மாவுல பீட்ரூட் அரைச்சு அப்புறம் அதுல பாலையும் மிக்ஸ் பண்ணி அந்த ஃபேஸ் பேக்கை போட்டு ஒரு 1 hour கழிச்சு நம்ம கழுவுனோம்னா ஃபேஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷா சூப்பரா இருக்கு. அனு, இது என்னமோ ஃபேஸ் பேக் ரெசிபி மாதிரி தெரியலையே, பஜ்ஜி போண்டா மிக்ஸ் மாதிரி தெரியுது. ஆமா, அப்படியே உனக்கு பசிச்சுச்சுன்னா பீட்ரூட்டை நல்லா நீல நீளமா நெருக்கி கடலை மாவு மிக்ஸ்ல மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே எடுத்து எண்ணெயில போட்டு பொரிச்சு நல்லா பஜ்ஜி சுட்டு தின்னு. பீட்ரூட் பஜ்ஜின்னு பேர் வச்சுக்கோ. ஏ ஜோஸ்பின், மூஞ்சிக்கு அழகுபடுத்துறதுல இவ்வளவு ஆர்வம் காட்டுறியே, செம்பாக்கா இங்க வந்து எவ்வளவு நாள் ஆகுது? அந்த ஆர்வத்தை கொஞ்சமாவது சமையல் மேல காட்டி செம்பாக்கா கிட்ட இருந்து கத்துக்கிட்டு இருந்தேன்னா இந்நேரத்துக்கு நீ ஒரு செஃப்பே ஆயிருக்கலாம். எதுக்கு? ஒரு வாட்டி நல்லா சமைச்சிட்டா போதும் உங்களுக்குலாம், உடனே அடுத்த வாட்டியும் நல்லா இருக்கு, அதுக்கு அடுத்த வாட்டியும் நல்லா இருக்குன்னு நம்மளே அப்படியே சமையல் கட்டுக்குள்ள உட்கார வச்சிருவீங்க. எப்படி இப்ப செம்பாக்கா சமையல் கட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்காங்களே அது மாதிரி. இங்க பாருங்க, எனக்கு காஃபி எல்லாம் சூப்பரா போட வரும். நான் ஏன் தெரியுமா போட மாட்டேன்? அப்புறம் ஒரு நாளைக்கு 2-3 வாட்டி நம்மளையே போட சொல்லுவீங்கன்னா போடுறது இல்ல. சின்னவாண்டு, ஐ அப்ரிஷியேட் யூ. பிக் பாஸ்ல கூட உன்ன மாதிரி இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஏய் சின்னவாண்டு, பேசாம அடுத்த சீசன் பிக் பாஸ்க்கு நீ போயேன், நல்லா இருக்கும். போலாமே. ஏற்கனவே என் பேரு தெரு ஃபுல்லா நாறிட்டு இருக்கு, இன்னும் அங்க வேற போனேன்னா இந்த உலகம் ஃபுல்லா நாறிட்டு இருக்கும். அதானே உங்களுக்கு வேணும்? பிக் பாஸ்குள்ள ஒரே டாக்ஸிக் பீப்புள் நெகட்டிவிட்டியாவே சுத்திக்கிட்டு இருக்கு. ஒரு பாசிட்டிவான விஷயம் கூட நம்மளால எடுத்துக்க முடியல. அப்புறம் எதுக்கு அதெல்லாம் பாத்துக்கிட்டு அங்கெல்லாம் போய்கிட்டு? சச்ச, ஐ டோன்ட் லைக் பிக் பாஸ் பா. ஏய் எல்லாரும் நிறுத்துங்க, என்ன பேசிட்டு இருக்கீங்க? வந்து உட்காந்து 1/2 மணி நேரம் ஆகுது. ஒரே ஃபேஸ் பேக்கு, இந்த சமையல், இந்த டிவி ஷோன்னு இத பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. இந்த லேடிஸ் எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா இததான் பேசுவீங்களா? இப்ப வரைக்கும் உருப்படியா ஒரு விஷயம் பேசல. ஆமாமா, நீங்க ஆம்பளைங்க எல்லாம் யாருப்பா? நீங்க எல்லாம் ஒண்ணு கூடி சேர்ந்து பேசி தானே 3க்கு ராக்கெட் விட்டுருக்கீங்க. சரி, இப்ப என்ன பேசணும் உனக்கு உருப்படியா? அத சொல்லு. அப்படி கேளு. இங்க பாரு அனு, உனக்கே தெரியும் நான் எவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கேன்னு. அதனால தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. எப்படியாவது கண்மணி கிட்ட அந்த விஷயத்த கொண்டு போய் சேர்க்கணும். அது எப்படின்னு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ். அவ்வளவுதானே? நீ கண்மணிக்கு ஒரு போனை போடு, நான் பேசுறேன் அவகிட்ட. ஹே என்னடி புசுக்கிட்டு ஃபோன் பண்ண சொல்ற? என்னன்னு ஃபர்ஸ்ட் தெளிவா சொல்லு, என்ன பேச போற அவகிட்ட? ஏய் நீ போன் பண்றா, நான் பேசிக்கிறேன். ஜோஸ்பின், கண்மணிக்கு கால் பண்ணி அனு கிட்ட கொடு. சரிண்ணே. கண்மணி, உனக்கு மிக்ஸ்ட் ஃப்ரூட் ஜூஸ் தானே பிடிக்கும், நான் அதே சொல்லிடவா? கார்த்திக், உங்களுக்கு எப்படி தெரியும்? காஃபி டீ குடிக்க மாட்டேன், ஜூஸ் தான் அதிகமா குடிக்கிற. அதுலயும் இந்த வெரைட்டி தான் மேக்ஸிமம் குடிக்கிற, அதனாலதான் சொன்னேன். ஆமா, அதே சொல்லிடுங்க. கார்த்திக் ஒரு நிமிஷம். ஜோஸ்பின் அக்கா சொல்லுங்கக்கா. ஏய் ஒட்டட குச்சி, எப்படி இருக்க? அனு அக்கா, நீங்களா? எப்படிக்கா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இருக்கேன். எப்போக்கா வந்தீங்க? வரீங்கன்னு சொல்லவே இல்ல. அடுத்த வாரம் என் சொந்தக்கார பொண்ணுக்கு கல்யாணமா, இத சாக்கா வச்சுட்டு நம்ம ஃபேமிலி கூட ஜாலியா இருக்கலாமேன்னு வந்துட்டேன். சூப்பர்க்கா, இந்த வாரம் நானும் ஊருக்கு வருவேன்க்கா.
ஏய் அத கேக்குறதுக்கு தாண்டி ஃபோன் பண்ண. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். என்ன விஷயம்க்கா? அனு ப்ளீஸ், அவ மனசு எதுவும் கஷ்டப்பட்டுறாம பேசு. ஓகேடா, பாத்துக்கிறேன். அனுக்கா சொல்லுங்க, என்ன விஷயம்? கண்மணி, உன் வாழ்க்கையில உனக்கு பிடிச்சிருந்த சனி உன்னை விட்டு விலகிடுச்சுன்னு ஜோசியக்காரே சொல்லிட்டாருடி. என்னக்கா சொல்றீங்க? எனக்கு ஒன்னும் புரியல. அதான்டி, நான் வீட்டுக்கு வந்தோடனே செம்பாக்கா, நானு, ஜோஸ்பின் 3 பேரும் சேர்ந்து உனக்கும் ராஜாக்கும் பொருத்தம் பாக்குறதுக்காக ஜாதக நோட் எடுத்துட்டு போனோம். என்னையும் கோத்து விட்றீங்க? பின்ன நாங்க மட்டும் மாட்டிட்டு சாவணும், நீ மட்டும் தப்பிச்சு போலான்னு பாக்குறியா? பிச்சு போடுவேன். மாட்டினா எல்லாரும் ஒன்னா மாட்டணும். ஐயோ அக்கா சொல்லுங்க, அப்புறம் என்ன நடந்துச்சு? ஜோசிக்கார் என்ன சொன்னாரு? எங்க 2 பேருக்கும் பொருத்தம்லாம் நல்லா இருக்கா? கண்மணி, அங்கதான் பெரிய காமெடியே. தனித்தனியா 2 ஜாதக நோட்டையும் எடுத்து பார்த்தாரு. பார்த்துட்டு இந்த பொண்ணோட ஜாதகம் சூப்பர் பக்கா அம்சமா இருக்கு, இந்த பொண்ணுக்கு நல்ல இடத்துல பெரிய லெவல்ல ஒரு மாப்பிள்ள அமையும், அப்படி இப்படின்னு உனக்கு நிறைய பாசிட்டிவான விஷயமா சொன்னாரு. ஆனா இங்க உட்காந்துருக்கானே இந்த ராஜா பைத்தியம், இவன் ஜாதகம் செம வேஸ்ட், சுத்த வேஸ்ட்னு சொல்லிட்டாரு கண்மணி. இவன் ஜாதகத்துல செவ்வாய் தோஷம், அந்த தோஷம், இந்த தோஷம்னு நிறைய தோஷம் வச்சிருக்கான். இவெல்லாம் கல்யாணத்துக்கு இல்ல, இவெல்லாம் வாழ்றதே வேஸ்ட்னு சொல்லிட்டாரு கண்மணி அந்த ஜோசியக்காரரு. அனுக்கா என்னக்கா சொல்றீங்க? மாமா ஜாதகம் அப்படியா இருந்துச்சு? கண்மணி என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா? இல்ல கார்த்திக், ஒரு நிமிஷம் பேசிட்டு சொல்றேன். அட ஆமா கண்மணினா, எனக்கும் செம்பாக்காக்கும் ஒரே சிரிப்பு. என்னடா இப்படி சொல்லிட்டாரேன்னு. இவனுக்குலாம் கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அப்படியே கல்யாணம் பண்ணா அந்த பொண்ணு ரொம்ப பாவமா. இனிமே பொருத்தம் பாக்குறேன்னு இவன் ஜாதகத்தை தூக்கிட்டு வராதீங்கன்னே சொல்லிட்டாரு. இனிமே எந்த பொண்ணோட ஜாதகமும் இவன் ஜாதகத்தை கூட ஒத்தே வராதான். இவன் ஜாதகத்தை கூட மேட்ச் ஆகணும்னா இனிமே யாராவது புதுசா பிறந்து அவங்க ஜாதகமும் இவ்வளவு கேவலமா இருந்தாதான் இவன் ஜாதகத்தை கூட மேட்ச் ஆகுமா. அவ்வளவு கேவலமா இருக்கு இவனோட ஜாதகம். அக்கா என்னக்கா என்னென்னமோ சொல்றீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கண்மணி நீ பயப்படாதம்மா. என்னதான் இவன் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தாலும் உன்னை இவனுக்கு கட்டி வச்சுட்டு உன் வாழ்க்கையை நான் கெடுக்க விரும்பலமா. உனக்கு நான் நல்ல மாப்பிளைய பாக்குறேன். இவனும் வேஸ்ட், இவன் ஜாதகமும் வேஸ்ட். அக்கா நான் அதுக்கு பயப்படல. மாமா ரொம்ப நல்லவர், அவருக்கு கண்டிப்பா ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும். அக்கா நீங்க இந்த ஜாதகத்தெல்லாம் இனிமே பார்க்காதீங்க. மனசு ஒத்து போனா போதும். நான் இருக்கேன் மாமாக்கு, நான் தான் அவரை கல்யாணம் பண்ணிப்பேன். நான் இருக்கேன் மாமாக்கு, நான் தான் அவரை கல்யாணம் பண்ணிப்பேன். இந்த ஜாதகம் ஜோசியம் இதெல்லாம் நம்பிக்கிட்டு மாமாவை வருத்தப்பட வேணாம்னு சொல்லுங்கக்கா. நான் இருக்கேன் மாமாக்கு. அது எப்படி அந்த ஜோசியக்காரன் என் மாமாவை பார்த்து சொல்லலாம் அவரும் வேஸ்ட், அவன் ஜாதகமும் வேஸ்ட்னு? அப்படிலாம் நான் விட மாட்டேன். அதுக்காகவே நான் அவரை கல்யாணம் பண்ணி காட்டுறேன். நாங்க 2 பேரும் ரொம்ப வருஷம் குழந்தைங்களோட நல்லா இருப்போம். கண்மணி நீ இந்த வாரம் வீட்டுக்கு வரும்போது நம்ம இத பத்தி தெளிவா பேசிக்கலாம். நான் இப்ப போனை வைக்கிறேன். சரிக்கா. அக்கா அப்புறம் மாமாவை அதை நினைச்சு வருத்தப்பட வேணான்னு மட்டும் சொல்லிடுங்கக்கா, பாவம் அவரு. சரி கண்மணி சொல்லிடுறேன், நான் வைக்கிறேன். ராஜா என்னடா அது, நம்ம ஒரு பிளான் பண்ணா அது கடைசியில வேற மாதிரி போயிடுச்சு. ஏய் எனக்கு கோவமா வருது. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாரும் அந்த பிள்ளைய? டேய் இந்த சனிக்கிழமை மட்டும் அவ வரும்போது நீ நேரடியா அவகிட்ட போய் பேசல, அவ்வளவுதான்டா உன்னை தொலைச்சிருவேன் பாத்துக்கோ. சும்மா எல்லாரும் பிளான் போடுறேன்னு என்ன இஷ்டத்துக்கு அந்த பிள்ளைய ஏமாத்திட்டு இருக்கீங்களா? டேய் நீ நேரடியா போய் எனக்கு வேற பொண்ணு பிடிச்சிருக்கு, நான் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போறேன் நேரா போய் சொல்ற. அத கூட அவ தாங்கிப்பா போலடா. இஷ்டத்துக்கு எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. செம்பாக்கா உங்க மேலதான் தப்பு. நீங்க உங்க மேல தப்பு வச்சுட்டு எதுக்கு ராஜா அண்ணனை திட்டுறீங்க? நீங்க எல்லாம் நேரடியா உட்காந்து பேச வேண்டியதானே அப்பவே. டேய் தம்பி, உனக்கு கண்மணிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நாங்க எல்லாம் முடிவு பண்ணிருக்கோம். உனக்கு சரியா நீங்க ஒரு வார்த்தை அப்பவே கேட்டிருந்தீங்கன்னா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. நீங்க எதுக்கு ராஜா அண்ணனை தேவையில்லாம திட்டுறீங்க? செம்பாக்கா கோவப்படாம பேசுங்க. கண்மணி எந்த அளவுக்கு பாவமோ அதே அளவுக்கு ராஜாவும் பாவம். அவனுக்கு என்னக்கா தெரியும்? நீங்க எல்லாரும் பேசின விஷயம் அவனுக்கு எப்படி தெரியும்? அவனும் லவ் பண்ணிட்டான். இப்ப அவனுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம தானே உட்காந்துருக்கான். அவனையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கக்கா. நீங்க எல்லாம் பேசுறத பார்த்தா என்னமோ ராஜா வேணும்னே கண்மணியை ஏமாத்தின மாதிரி இருக்கு. நீங்க எல்லாரும் சேர்ந்து கண்மணிக்கு ஆசையை வளர்த்து விட்டீங்க. அவ வந்து எப்ப பேசினான்னு கூட இவனுக்கு தெரியல. இவனும் சரின்னு சொன்னதா அவ வந்து உங்ககிட்ட சொன்னதா சொல்றீங்க. என்ன நடக்குது, என்ன குழப்பம்னு ஒண்ணுமே புரியல. இது எல்லாத்துக்கும் எல்லாரும் நேரடியா வந்து இங்க உட்காந்து பேசினாதான் அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க செம்பாக்கா. சரிம்மா, எப்படியோ அந்த பிள்ளைக்கு உண்மை தெரிஞ்சு அந்த பிள்ளையா அந்த விஷயத்தை விட்டு விலகினாதான். இல்லன்னா என்ன பண்றது ஒன்னும் புரியல எனக்கு. டேய் நீ ஒன்னும் வருத்தப்படாத. இந்த வாரம் கண்மணி வரட்டும், நம்ம அவகிட்ட பேசிக்கலாம். புரிஞ்சுப்பாடா, நல்ல பொண்ணு அவ. முடியல என்னால, சத்தியமா மண்டை வெடிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. ஷலலா ஷலலா ரெட்டை வால் வெண்ணிலா, என்னை போல் சுட்டி பெண் இந்த பூமியிலா. பாக்கியா செம்பாமா ரிப்போர்ட் கார்டு வந்துருச்சுமா. நான் தாமா ஃபர்ஸ்ட் ரேங்க் சைன் அப் போடம்மா.
என் கண்ணுனா என் கண்ணுதான், எப்போதும் அழகா படிச்சிரும் என் செல்லும் பாக்கியா. நீ ஏண்டா பனமரத்துக்கு அடியில உட்காந்து பால்டாயில குடிச்ச மாதிரி இப்படி மூஞ்ச வச்சிருக்க? ஹே அம்மம்மா செம்பாமா அண்ணன் 2 பாடம் ஃபெயிலுமா, படிக்காம ஊரை சுத்திட்டு இப்ப வந்து ஃபீல் பண்றான். ஏலே இங்க வா, பாக்கியா சொல்றது உண்மையா? 2 பாடத்துல ஃபெயிலா? ஆமாம்மா அம்மா அடிக்காதம்மா. உன்னையெல்லாம் அடிக்க கூடாதுடா, உயிரோட வச்சு கொளுத்தணும். I love you, Roja.